பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு நோன்பிருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே இறைவனை நெருங்குவதற்கு எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற வழிகளில் ஒன்று நோன்பிருப்பது. ஆகவே இந்த நோன்பை நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டில் பயன்படுத்தி இறைவனுடைய விசேட அருளை இந்த ஜூபிலி ஆண்டிலே பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்போது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியவற்றை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 10 ஏறாக. சகோதர சகோதரிகளே, தலைமைக்குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகின்றார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும்
நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கின்றார். அவர் மக்களுடைய பாவங்கத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலிமின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீரன் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைபற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேத்தின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரென் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகும் அது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே அவை ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மை மக்கள் உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்ந்த பனியை போல் உம்மிளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேத்தின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஹalleluya 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 ஹalleluya. கடவுளின் வார்த்தையுள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2, திருவசனங்கள் 18 தொடக்கம் 22 வரை. யோவானும் அவருடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர்.
சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்கள் நோக்கி கூறியது, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும், கிளிசலும் பெரிதாகும். அதுபோலவே பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே ஆண்டவன் இயேசுவில் பாந்தவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசுவிடம் சிலர் வந்து, யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதாவது நோன்பை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசுவை சோதிப்பதற்கான ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். குறிப்பாக கேள்வியை கேட்டவர்கள் நோன்பிருக்கிறார்கள், ஆனால் நோன்பினுடைய உண்மையான நோக்கத்தோடு அவர்கள் நோன்பிருப்பதில்லை. மாறாக தாங்கள் நோன்பிருக்கிறார்கள் என்பதை வெளியே காட்டுவதற்காக அவர்கள் நோன்பிருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நோன்பை பற்றிய ஒரு அழகான வரவிலக்கணத்தை எங்களுக்கு தருகிறார். அவர் எடுக்கின்ற உதாரணம் ஒரு திருமண விருந்து. யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு திருமணம் நடைபெற்றால் மணமகன் உடனே வீட்டை விட்டு வெளியேறி போவதில்லை. கொஞ்ச காலம் அங்கிருப்பார்கள். அது மீண்டும் ஒரு அழகான கொண்டாட்டமாக சில நாட்கள் அவருடைய குடும்பங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கும். மணமகன் அங்கே இருக்கும் வரை எப்பொழுதும் கொண்டாட்டமாகவே இருக்கும். ஒவ்வொரு மாலையும் விருந்துகளும் கொண்டாட்டமாக இருக்கும். ஆகவே மணமகன் அந்த வீட்டிலே இருக்கின்ற காலம் வரை அங்கிருக்கின்றவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மணமகன் அவர்களோடு இருக்கிறார். மணமகனும் மணமகளும் அவர்களை விட்டு பிரிந்து இன்னொருடத்துக்கு போகிற பொழுது அது ஒரு கவலையின் காலமாக, பிரிவின் காலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உவமானத்தை பயன்படுத்தி இயேசு சொல்லுகிறார், மணமகனாகிய நான் என்னுடைய மக்களோடு இருக்கிற பொழுது அவர்கள் நோன்பிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நோன்பினுடைய முக்கிய நோக்கம் மணமகனை அடைவதுதான். மணமகனை அடைகிற பொழுது உனக்கு நோன்பு தேவையில்லை. மணமகன் உன்னை விட்டு போகிற ஒரு காலத்திலே அந்த மகனை அடைய வேண்டும் என்பதற்காக நீ நோன்பிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நோன்பினுடைய முக்கியமான நோக்கம் இறைவனை கண்டடைவது, இறைவனோடு ஒன்றிப்பது என்பதை இந்த வழிகளிலே இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த யூபிலி ஆண்டில் எங்களுடைய நோக்கம் நாங்கள் செய்கின்ற பயணம் மணமகனை சென்றடைகின்ற ஒரு பயணம், இறைவனை சென்றடைகின்ற ஒரு பயணம். அந்த இறைவனை சென்றடைவதற்கு நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஆனால் எவ்வாறு இந்த நோன்பை செய்கிறோம் என்பதைத்தான் இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கேட்க அழைக்கப்படுகிறோம். நான் நோன்பிருக்கிறேன், நான் ஒரு நல்ல மனிதன் என்பதை காட்டுவதற்கான ஒரு நோன்பாக இருக்கிறதா, அல்லது போனால் உண்மையாக என்னை ஒருத்து நோன்பிருந்து என்னையே முழுதுமாக கட்டுப்படுத்தி என்னுடைய புலன்களை அடக்கி ஆண்டவரை அடைவதற்கான ஒரு நோன்பை நான் செய்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டில் எங்களுடைய சிறிய சிறிய நோன்புகள் இறைவன் நோக்கி எங்களை கொண்டு செல்லுகின்றன. திருச்சபையில் இருக்கின்ற தந்தையர்கள், இறையியலாளர்கள் இந்த நோன்பை பற்றி பல்வேறு விதமான வரவிலக்கணங்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்ற வரவிலக்கணம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வரவிலக்கணம். அதை இந்த வேளையிலே நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், ஃபாஸ்டிங் மேக்ஸ் சென்ஸ் if it really chips away our security and as a consequence benefits someone else. If it cultivates a style of good Samaritans who bends down and his brother in need and takes care of him. அதாவது உண்மையான ஒரு நோன்பு எதுவென்றால், தேவையில் இருக்கின்ற ஒருவனை நோக்கி உன்னுடைய கழுத்தை நீ வளைத்து அவனுக்கு உரியவற்றை செய்து அவனுக்கு செய்கிறதனூடாக நல்ல சமாரித்தனை போன்ற நல்ல ஒரு வாழ்வியலை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியுமென்றால் அதுதான் உண்மையான நோன்பு. நீ செய்கிற நோன்பு இன்னொருவனுக்கு உதவியாக மாற வேண்டும். நீ செய்கிற நோன்பு உன்னிடம் இருக்கின்ற போலியான பாதுகாப்புகளை எல்லாம் மெதுவாக களைந்து அதனூடாக இன்னொருவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். ஒரு நல்ல சமாரித்தனாக மாற வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது எங்களை நாங்கள் ஒருக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஒருத்தலினால் வருகின்ற விளைவு இன்னொருவனுக்கு உதவியாக மாற வேண்டும். உன்னோடு வாழுகின்ற இன்னொருவனை நீ சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இன்னொருவருக்கு உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை பகிர்க வேண்டும். இன்னொருவரை நோக்கி உன்னுடைய கழுத்துக்களை நீ வளைத்து அவருக்கு உன்னுடைய அன்பையும் ஆசிரையும் கொடுக்கிற பொழுது அதுதான் உண்மையான நோக்கு. காரணம், இந்த ஆண்டிலே, ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பணிகளில் ஒன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது. ஆகவேதான் இந்த நோன்பு எங்களை கட்டுப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, அந்த நோன்பினால் வருகின்ற அந்த விளைவு இன்னொருவருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே இயேசு எங்களுக்கு படிப்பிக்கின்ற இந்த ஆழமான நோன்பை புரிந்து கொண்டு குறிப்பான முறையிலே மணமகனை சென்றடைவதற்குத்தான் நோன்பு இருக்கிறது, மணமகனோடு இருக்கிற பொழுது எங்களுக்கு நோன்பு தேவையில்லை என்கின்ற அந்த சிந்தனைகளை ஆழப்படுத்தி இந்த மணமகனை நோக்கி நாங்கள் பயணிக்க இந்த நோன்பு எங்களுக்கு இந்த ஜூபிலி ஆண்டில் துணை புரிய வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்திருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் உமது ஒளியில் நடந்து உலக பற்றுக்களை விலக்கி உம்மை பின்பற்றுவர்களாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பாவம் என்ற இருளில் மூழ்கி வாழும் எங்கள் பிடிவாதம், தன்னலம், ஆணவம், அகங்காரம், பொறாமை போன்றவற்றை அழித்து எங்களை நீதி, நேர்மை, உண்மை என்ற ஒளியின் பாதையில் வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பேரால் எழும் வேறுபாடுகள் முற்றிலும் ஒழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று கூறிய இயேசுவே, இவ்வுலக கவலை, சோதனை, நோய், பிரச்சனைகள் எம்மை வாட்டும் போது உமது அன்பை நினைத்து சோர்வுகளை வெல்லும் பலம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீ தந்திருக்கின்ற அருளின் காலமாகிய இந்த ஜூபிலி ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் பயணிகளாக நாங்கள் பயணம் செய்து மணமகளாகிய
உம்மை கண்டறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். அந்த பயணத்திலே எங்களுக்கு துணை நிற்க நோன்பு தேவை என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். எங்களை தம்பட்டமடிக்கின்ற நோன்பை நாங்கள் செய்யாமல் எங்களூடாக இன்னொருவருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு நோன்பை இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் பின்பற்ற நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியெல்லாம் இல்ல தந்தையாகிருமனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்படுவதாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த லோடு வாழ்க்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பலன்களை மட்டுமே நாங்கள் நாளோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பணியையும் கொண்டுள்ளோம். ஏழுமுடைய ஆவியார் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர் நிகழ்வின் பலன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசு கிறிஸ்துவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக நிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உம்முடைய அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்று நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம்.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.